இந்த மாதிரி அரை டிக்கெட்டுங்கெல்லாம் தலையெடுத்து ஆறதுனாலதான் இந்த வீடு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்பெல்லாம் இந்த வீட்டுல பெரியவங்க பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்குது? என்னமோ ஏதோ பண்ணுங்க. யார் உங்களை கேக்குறது? தெரியாமல சொன்னாங்க பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு. அத்தை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த வீட்டுல சின்ன பசங்கனால எந்த பிரச்சனையும் இல்ல. ரிசார்ட்டுக்கு இடம் வாங்கி கடனாளி ஆனது நீங்களும் அப்பாவும் தான். பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம் அப்பா வீட்டை விட்டு ஓடி போனதுதான். இப்ப கடைசியா அந்த பிரச்சனை உங்களாலதான். என்னால என்னடா பிரச்சனை? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப கடைசியா வீட்டுல இருந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து பிரச்சனை பண்ணது நீங்க தானே. எல்லா பிரச்சனையும் உங்களாலதான். ஏய், நான் பண்ணதுனால நல்லதாண்டா நடந்திருக்கு. அந்த பணத்தை வீசி எறிஞ்சு தண்டபாணியோட கடன் அடைச்சிருக்கேன். அந்த ரவுடி கிட்ட ஏமாறாம நீங்களா வீடு திரும்பிருக்கீங்க. அதான் எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே ஒவ்வொருத்தரும் பொழைக்கிற வழியை பாருங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சா? என் பொண்ணோட உயிர் வாழ்க்கை ரெண்டையுமே வச்சு சோதாரண மாதிரில நடந்து போச்சு. பாவம் கண்மணி. அம்மா, கண்மணியோட வாழ்க்கைய பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே கண்மணிய நம்மள வெளியே போய் அவ புருஷன் வீட்டுல விட வேண்டாம். அவங்கள தேடி வந்தா பாப்போம், இல்லன்னா நம்ம கூடயே இருந்துட்டு போட்டோம். ஏய், நீ யார் முடிவு பண்றதுக்கு? கண்மணி விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத்தை வாயை மூடுங்க. தயவு செஞ்சு கண்மணி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏண்டா ஏண்டா நான் பேசக்கூடாது? நான் தலையிடக்கூடாதா? நீங்க விஷயத்துல தலையிட்டா வாழ்க்கையே நாசமா போச்சு. பூபதி வீட்டாளுங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை படுது நீங்க தானே. கண்மணியை கொலை பண்ணிட்டாங்கன்னு பழிய போட்டு இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க கிட்ட போய் பேசுவீங்க? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. தம்பி பிள்ளைங்கன்னு உங்களுக்காக இந்த வீட்லயே நான் கிடக்குறேன் பாரு. எனக்கு இது தேவைதான். நான் போறேன்டா, இந்த வீட்டை விட்டு நானும் போறேன்டா. ஏ கீதா, போய் ஒரு பேக்ல என் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வா போ. என்னது, வீட்டை விட்டு போறீங்களா? ஆமாண்டா, நன்றி கட்டவங்களே. உங்க கூட யாரா வாழ்வா? நானும் போறேன்டா. ஏய், பேக் எடுத்து கொடுக்க மாட்டியா? நீ கொடுக்கல என்ன, நானே போய் எடுத்துக்கிறேன். மேகலா, கொஞ்சம் சொல்லுடி. யார பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் தலையெழுத்து. என்ன பேச்சு பேசுதுங்க? சொன்ன கேளுங்கம்மா, வேண்டாமா விடுங்க கணக்கு. அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. என்ன பேச்சு பேசுதுங்க இதுங்க? இதுங்களோட என்ன இருக்க சொல்றீங்களா? விடுங்க நீங்க. நான் பேக் கொடுங்க. நீங்க பேக் கொடுங்க. விடுங்க பேக். அவங்க போட்டோம். அத சொல்லிட்டால, வீட்டு பெரிய மனுஷி. இவ சொல்லிட்டால, நான் போறேன். அம்மா சொன்ன கேளுங்கம்மா. எக்கட கட்டு ஒழியட்டுதுங்க. ஏன் அம்மா விடுங்கம்மா. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப சரியா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவன் கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேட்ட உடனே நான் போறேன்னு டிராமா போடுறீங்களா? போணும்னா போயிட்டே இருங்களே. போறவங்க யாருமே சொல்லிட்டு போக மாட்டாங்க, சொல்லாம தான் போவாங்க. அப்பா போன மாதிரி. ஆமாண்டி, ஆமா. ஐயோ கலையரசு, இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு நீ போயிட்டேப்பா. ஐயோ, என்னால போக முடியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. தயவு செஞ்சு பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்கம்மா. இப்பதான் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கண்மணி நல்லபடியா வீடு வந்து சேர்ந்திருக்கா. இனி நடக்க வேண்டியதை பத்தி பேசாம எதுக்குமா தேவையில்லாத சண்டையும் சச்சரவும்? அம்மா இனி ஆக வேண்டியதை பாருங்கம்மா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். எப்படியோ கண்மணி வீடு வந்து சேர்ந்துட்டா. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த கட்டடம் கட்டுற வேலை தேவைதானா? தேவையா இந்த பிரச்சனை? இத தலைமொழிக்கு விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷனா, இப்பவாது என் பேச்ச கேளுங்க. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடி அப்படி அலட்சியமா போற? இல்ல அத்தை, இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு பேசி வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா நிறைவேற்றாத வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானும் வாக்கு தவறுனேனா இந்த குடும்பத்துக்கு அது பெரிய களங்கம். ஏய் சீ, நான் என்ன சொல்றேன்னு கேளு. இல்ல அத்தை, அப்பா ஏமாத்தின மாதிரி மகளும் ஏமாத்தினான்னு யாருமே சொல்லக்கூடாது. அதனால நான் அதை விட்டு ஒதுங்க மாட்டேன். ஓ பிரச்சனைக்காக மறுபடியும் இந்த குடும்பத்துல பிரச்சனை இழுத்து விடுவியா? நிச்சயமா இல்ல. இல்ல, என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது அப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சத்தியமா சொல்றேன். இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமே என்னால இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். நீங்க உட்காருங்கம்மா.
மாமா மாமா என்னடா ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர? இங்கேயா இருக்கீங்க? ஆமாடா வா. டேய் பாத்து படி உடைச்சிராதடா. என்ன மாமா வழியில நாய் ஏதாவது வரட்டுச்சா? இப்படி விழுந்தடிச்சு ஓடி வரீங்க. சுமார் கிறுக்குத்தனமா பேசிட்டு. என்ன ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? மாமா ஆ? ஒரு முக்கியமான விஷயம், அதை கேட்டு நானே டென்ஷன் ஆகி ஓடி வரேன். என்ன சொல்லு. நம்ம கண்மணி இல்ல கிடைச்சிட்டா. கடவுளே, கண்மணி நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. என்ன எதுவும் பிரச்சனை இல்லையே? ரொம்ப துள்ளாத. ஆமா இத்தனை நாளா அந்த பொண்ணு எங்க இருந்ததா? அது தனி கதை. தியாகுன்னு ஒரு தாதா இருக்கான்ல, அவன் தான் நம்ம கண்மணியை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருந்திருக்கான். யாரு? வசூல் தியாகுவா? அவன் தான். அண்ணே, என்னென்ன பிரச்சனை? நம்ம கலையரசு பில்டிங் கட்டி தரேன் சொல்லி ஊரெல்லாம் பணம் வாங்கிட்டு ஓடி போயிட்டாருல. நின்னு போன கன்ஸ்ட்ரக்ஷன் நான் முடிச்சு தரேன் சொல்லி மேகலா சபதம் போட்டிருக்கா. அதுல இந்த தாதாவுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதான் அவன் இப்படி பண்ணிட்டான். பாத்தியா பாத்தியா, தாதா கிட்டே போய் மோதி இருக்கா. எல்லாரும் நம்மள மாதிரி பொறுமையா இருப்பாங்களா? அதான் அவன் கைவரிசையை காமிச்சிட்டான். ஆமா, அந்த தாதா கிட்ட என்ன பிரச்சனையா? கொஞ்சம் வழங்குற மாதிரி சொல்லுங்க மாமா. அதாம்மா, இந்த அப்பார்ட்மெண்ட் விஷயத்துல 3 பேருக்கு பணம் தர வேண்டியது இருந்திருக்கு. அவங்க தியாக கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. அவன் கண்மணியை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டிருப்பான் போல இருக்கு. பாத்தியாடா, கேட்டுக்கிட்டீல? இங்க அந்த வடிவு வந்து என்ன துளிச்சு. இப்போவும் அவங்க வீட்டு பிரச்சனையில தான் கண்மணி காணா போயிருக்கு. நாம என்னமோ மறைச்சு வச்ச மாதிரி அந்த வடிவு பேசிச்ச. ஆனா அசிங்கப்பட்டதெல்லாம் நாம. அசிங்கமா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சாங்க. அந்த வழி இன்னுமே எனக்கு இருக்கு. அன்னைக்கு அந்த வடிவு பணத்தை கொடுத்துட்டு எவ்வளவு லா பாயிண்ட் பேசிச்சு. என்னமோ அவ குடும்பம் பட்ட அவமானத்துக்கும் வேதனைக்கும் நம்ம தான் காரணம் மாதிரி பேசிச்ச. அவங்க வீட்டு பொண்ணை நம்ம பூவதியில கொண்டுட்ட மாதிரி பழிய தூக்கி போட்டுச்சு. நம்ம குடும்பத்து இமேஜ ஒரேடியா டேமேஜ் பண்ணதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறான்? அது என்னமோ சொல்லுவாங்களே, என்ன இளவு காமன் நேசனா வாய்க்குள்ள நுழைய மாட்டேன்றது. அதாம அந்த நஷ்டீடு, இங்கிலீஷ்ல காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. அந்த இளவாவ மேல தூக்கி போடு. இந்த பாரு, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதுக்கு அவட்ட 1 கோடி ரூபாய் நஷ்டீடு நம்ம கேட்கணும். ஏய் வாய் மூடு. கொடுத்த கடனை திரும்ப வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. 1 கோடி ரூபா வாங்குதான். 1 கோடி. டேய் கிளம்புடா. எங்கப்பா? ஏய் அந்த வீட்டுக்கு தான்டா. இந்த பொம்பளை வந்து இங்க என்ன பேச்சு பேசிச்சு? நாம பதிலுக்கு பேச வேண்டாம். கிளம்பு. நிச்சயமா நானும் 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி அவங்கள கேட்கணும். எங்க என்னங்க, நமக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல்ல. அந்த பொண்ணு கண்மணியும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டா. அதோட விட்டுடுங்களே, மறுபடியும் அதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாடி, பொழுது போகாம இருக்கிற மாதிரி. அதான் எவ்வளவு பேச்சு பேசுனா அந்த பொம்பளை. எனக்கு ரத்தம் கொதிக்குதுடி. வாடா, 4 வார்த்தை கேட்டாதான் மனசு ஆறும். வாடா. எங்க சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. டே பூபதி, சொன்னா கேளுப்பா. இப்பதான் கண்மணி வந்திருக்கா. அந்த வீட்டோட நிலைமை என்னமோ ஏதோ. இப்ப போய் நீங்க பிரச்சனை பண்ணணுமா? ஆமாடி, நாங்க தான் பிரச்சனை பண்றோம். அந்த பொம்பளை இங்க வந்து இவ்வளவு பேச்சு பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? யார தடுக்கற? அப்பா நீங்க போங்கப்பா. ஐயோ சொன்னா கேளுங்க. டே பூபதி வேணாப்பா, நீ அது அம்மா சொன்னா விடுமா, கேளுடா. அடிபட்டவனா வழி எனக்கு தான் தெரியும். ஐயோ என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. நில்லுங்க. ஏண்டி, அந்த பொம்பளை இங்க வந்து இவ்வளவு பேச்சு பேசியிருக்கு, என்ன அவமானப்படுத்திருக்கு, ஏன் புள்ளைய தூக்கி உள்ள வச்சிருக்கு. நீ என்ன அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஆமாப்பா, எப்பவுமே அம்மா அந்த குடும்பத்து பக்கம் தான் பேசும். ஏமா அப்படி இருக்க? டேய் பூபதி, நீ அந்த பொம்பளை தலைமுடிய பிடிச்சு 4 ஆட்ட ஆட்டிட்டு வர. இல்லன்னா நான் உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. ஏய் வாய் மூடி. அப்பா பூபதி, அங்க போய் கொஞ்சம் நிதானமா பேசிட்டு வாடா. நிதானமா பேசமா. என்னைக்கு உன் பிள்ளை நிதானமா பேசியிருக்கான்? டேய் ஏய் அடிச்சு மூஞ்சி கிட்டலாம் பேசுறேன். ஏய் இப்ப நீ வரப்போறியா இல்லையாடா? ஐயோ வேண்டாங்க. ஏய், சொன்னா நீ கேளுங்க. விடுறி, இங்க நீ பாருங்க, விடு. இன்னைக்கு வேண்டாங்க, நாளைக்கு போலாங்க. நானும் உங்க கூட சேர்ந்து வரேங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பேசுங்க. மாதிரி, சொன்னா கேளுங்க. அந்த பொம்பளை நம்ம மேல பழிய போட்டுச்சுல, அது இப்ப இல்லன்னு ஆயிடுச்சுல. அன்னைக்கு அது கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல முடியாம நின்னல. இப்ப நான் கேள்வி கேக்குறேன். அந்த பொம்பளை என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாடா. டேய் வாடா. ஏங்க ஏங்க இப்படி என்னம்மா இருக்கீங்க? நீ அம்மா இப்படி இருக்க? அன்னைக்கு அந்த பொம்பளை வந்து என்ன பேச்சு பேசிச்சு? நம்ம வீட்ல வந்து யாரோ கேள்வி கேட்டிட்டு இருப்பாங்க. நம்ம சும்மா ஈடி இழுச்சிட்டே இருக்கணும். அப்புறம் இழுச்ச வாயம் பட்டம் கட்டி காது குத்திடுவாங்க. சும்மா ஒரு பேசிட்டே இருந்தா அரைஞ்சு தவணையெல்லாம் வீங்க வச்சிடுவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? போடி உள்ள. என்னமோ பண்ணிட்டு போ. என்ன சொல்லிதான் நீ கேட்டிருக்க? ஏன் இந்த வீட்டோட நிலவரம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட கொட கொட கொடன்னு கொட்டி தீத்துட்டீங்களே. நான் ஒருத்தி இருக்கேன்ல, கல்லு மாதிரி, என்கிட்ட சொல்லி தொலைய வேண்டியதானே? இல்லம்மா, கண்மணி கிடைச்சிட்டாலேங்க ஒரு சந்தோஷம், பூபதி மேல பழி வந்துடுச்சேங்கிற ஒரு ஆதங்கம், அவசரத்துல வந்து சொல்லிட்டேன். வேண்டாண்ணே, போங்கண்ணே, எதுவும் பேசாதீங்க, போங்க. ச்சே, இந்த வீட்ல ஆளுக்கு நவக்கிரகம் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்குங்க. இதுங்க ரெண்டும் அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண போதோ தெரியலையே. ஐயோ. மேகலா,
யார் வீட்டுல? ஐயோ அம்மா, என்ன முழிக்கிறீங்க? எவ்வளவு பேசுனீங்க? வெளியில வாங்க. என்ன சத்தம்? என்னடா சண்டை போடுறதுக்குனே வந்திருக்கானுங்களா? நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க. ஆமா. எதுக்குடா நான் உள்ள போனோம்? என்ன பிரிச்சிருவானுங்களா அவனுங்க? என்ன பண்ணிருக்கானுங்க? ஏய், நீ முதல்ல வா வெளிய. ஏய், அத முதல்ல வெளியில விடுறா. சரியா? டேய், கதவை தரடா. வெளிய வர சொல்ல வடிவா. கூப்பிடு. மாமா, தயவு செஞ்சு வெளியில நின்னு சத்தம் போடாதீங்க. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க. சும்மா மழுப்ப பார்க்காதீங்க. மத்த எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு கலாட்ட பண்ணுச்சு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். கூப்பிடுங்க வெளியில. ஏன் இப்படி சண்டை போடுற மாதிரியே பேசுறீங்க? மாப்பிள உள்ள வாங்க. நீங்க என்ன சின்ன குழந்தைங்களா? உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணுமா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம், எதுக்காக கோவமா இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும், தயவு செஞ்சு விட்டுடுங்களேன். ஏய், என்ன சும்மா சும்மா சமாதானப்படுத்திட்டு இருக்க? எங்க அந்த போம்ல உள்ள வச்சு பூட்டிட்டீங்களோ? வெளியில கூப்பிடு. ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் போக மாட்டேன். ஏங்க, ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். நீங்க ஏதாவது பேசி நோகடிக்காதீங்க. தயவு செஞ்சு உள்ள வாங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காசை கொடுத்துட்டு உங்கள்ட்ட ரோல் பண்றது இல்லாம என் புள்ள மேல கொலைப்பழியை சுமத்தி எங்க ஃபங்க்ஷன்ல வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்ப நாங்க வந்து உங்கள்ட்ட பேசினா உங்களுக்கு அவமானமா இருக்கும். என் தங்கச்சி பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், தாய்மாமனா என்ன போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போச்சு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது, அசிங்கமா இருந்தது. இதெல்லாம் ஏன்? நான் நிக்கிறாளே மகாராணி, இவளை நான் கொண்டுட்டு தான் எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணீங்கல்ல. இப்பதான் முழுசா நிக்கிறாளே. நாக்கு மேல பல்ல போட்டு நான் தான் கொண்டுட்டு அவளை பேசினாங்கல்ல. இப்ப என்ன ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா? வெளியில வந்து பதில் சொல்லுங்க. என் முன்னாடி வந்து நிக்கணும். இப்ப தப்பு நடந்துருச்சுங்க. நடந்தது பெரிய தப்பு. ஏதோ அத்தை தெரியாதனமா இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்காக பல தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. வேணும்னா இன்னொரு தடவை மன்னிப்பு கேக்குறோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? தப்பு நடந்துருச்சு. இப்ப அத பத்தி பேசி எங்களை அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏமா ரொம்ப இலக்கணமா பேசுறீல்ல? நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க வீட்டு பொண்ணு காணா போச்சு, என் புள்ளதான் கொலை பண்ணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீல்ல. இப்போ உங்க வீட்டு பொண்ணு முழுசா திரும்பி வந்திருக்குல்ல. நீ என்ன பண்ணி இருக்கணும்? எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க வேண்டாம். அது பதட்டத்துல. ஏய், நீ பேசாத. அப்பா, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான்ப்பா. கேடுகட்ட பொம்பளைங்க இவளுங்களும் இவங்க குடும்பமும் தெரிக்க. இது பாருங்க, குடும்பம் கிடமோரு ஒட்டு மொத்தமா பேசாதீங்க ப்ளீஸ். பேசுனா என்ன செய்வீங்க? நீங்க மட்டும் எங்க வீட்டு பிள்ளை மேல கொலைவலி சுமத்துவீங்க, நாங்க மட்டும் வார்த்தை அழுத்தாலும் பேசணுமோ? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஏய், இதுக்கு மேல எதுவும் பேசாத. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? என்னென்னலாம் சொல்லி அடிச்சாங்க தெரியுமா? இப்ப நினைச்சா கூட என் ரத்தம் அப்படியே கொதிக்குது. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உன்னை இழுத்து போட்டு அடிக்கணும்னு தோணுதுடா. அடிக்கட்டுமா? சின்ன பையனா சின்ன பையன் மாதிரியே இரு. என்ன உள்ள தள்ளல. அந்த பொம்பளைய வெளியில வர சொல்டா. என்கிட்ட வந்து பதில் சொல்ல சொல்லு. ஏய், என்னடா வர சொல்ல பூச்சாண்டியா காட்டீங்க? வந்தா என்னடா பண்ணுவீங்க? கிழிச்சிருவீங்களா? ஐயோ, பொம்பளை கம்பளை கொன்னுடுவேன். ஏய், ஏய், கொன்னுடுவோம். உர்ரா. அண்ணா, என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு உன் தம்பி மகளை நான் தான் கொன்னுட்டு என்னமோ பேசுனேன். இப்ப என்னாச்சு? எவனோ ஒரு ரவுடி பையன் பொறுக்கியோட இத்தனால இருந்துட்டு வந்திருக்கா. மானங்கட்ட சிரிக்கி பெருசா பேசுற. யாரா மானங்கட்ட சிரிக்கி? நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என் வீட்டு பிள்ளைங்களா பத்திரமத்து தங்கண்டா. அச்சி வாய மூடு. தங்கமாம்ல தங்கம். ஆமாயா, பத்திரமத்து தங்கந்தாயா. நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிய. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ரிக்ஷாக்காரங்கிட்டையும் பூக்காரிகிட்டையும் பேரம் பேசி நடு ரோட்ல நின்று இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க நினைச்சியா? இவங்க எல்லாம் படிச்சு டீசெண்டா இருக்கிறவங்க. இன்னொரு வாட்டி பேசின இவங்கள பத்தி அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்களை அசிங்கமா பேசுறீங்களா? 4 நாளைக்குள்ள 50 லட்சம் ரூபாய் எப்படி பரட்டினீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். நல்லா கேட்டீங்கப்பா. அந்த கலையரசனுக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. எங்கேயும் கேட்டு புரட்ட முடியல. கடைசியா நம்ம கிட்ட வந்தாரு. இப்ப அவரும் இல்ல, இந்த சொத்து இல்ல. இப்ப எப்படி இவங்களால 50 லட்சம் ரூபாய் புரட்ட முடிஞ்சது? அது வேற ஒண்ணு இல்லடா. கண்ணுக்கு லட்சமா 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எவன் வேணாலும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பான்.